இந்த பல்கியான மொபைலுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோட தான். இந்த மொபைலில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பவர் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு பெரிய டார்ச் லைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் இதில் வந்து பாசிபிள். இதில் மேனுவலாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது கூடவே ட்ரிபிள் சிம் ஸ்லாட் நம்ம வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுற இந்த மொபைலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பேட்டரி 5000 mAh கொண்ட பேட்டரி. இதை வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ 3 சிம் போடுறதுக்கான ஸ்லாட். இதை இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த டூலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் மூலிமா நாம் வந்து இது சுற்றி இருக்க இந்த 6 வகையான ஸ்க்ரூஸையுமே வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்குள்ளே பெரிய டெக்னாலஜி இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்காது. ஆனால் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, நார்மலாக ஒரு ஃபீச்சர் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர் மொபைலில் என்ன வகையான மதர் போர்டு யூஸ் பண்ணுவாங்களோ அதே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூடவே சப்போர்ட்டிங்காகவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா, இந்த பவர் பேங்க் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரே ஒரு சோர்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமாக இதை மொபைலாகவும் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஸ்க்ரீனில் இருக்கலையே அந்த லென்ஸ், இந்த லென்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடி மாதிரி இருக்கனால இந்த குட்டி ஸ்க்ரீனை ரொம்ப அழகாக பெருசாக காமிக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா பெரியவங்க பூத கண்ணாடி வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே டெக்னிக் தான். அதை இங்கேயுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே மைன்யூட்டான ஸ்பீக்கர், மைன்யூட்டான வைப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் இந்த லைட்டிங் அட்டாச் பண்ணிட்டு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான பூஸ்டர் மாதிரின்னு சொல்லலாம். இது அந்த மொபைலுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டை கொடுத்து இந்த பவர் பேங்க் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் மொபைலுக்கான ப்ராசஸராகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஸ்க்ரீன்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வந்து அழுக்குப்பட்டுருச்சு. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இப்போ பிளேஸ்மெண்ட் வச்சு திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பட் இதுக்குள்ளே வந்து எஃபெக்டிவான டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணால ரொம்பவே சூப்பராக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், அட்டாச் பண்ணோன்னே அது ஒரு பூத கண்ணாடியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, இதுதான் விஷயமே. ஸ்க்ரீனை அழகாக பெருசாக காமிக்கும் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் அதே நேரங்களில் ரொம்பவே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்பவே பட்ஜெட்டில் இது மேனுஃபேக்சர் பண்ணுது. ஒரு பவர் பேங்க்கோட விலையை விட கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு பவர் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், இந்த மாதிரியான பவர் பேங்க் மொபைல்லாம் நம்ம வாங்கலாமா வேணாமா, இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது ஜங்க் யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஒரு பேட்டரி ஒர்க் ஆகலை, அதனால் நம்ம நோக்கியா பேட்டரியை போட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். மேபி எனக்கு தெரிஞ்சு நோக்கியாவோட பேட்டரி போடும்போது ஒர்க் ஆகலாம். ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அகைன் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ ட்ரை பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மொபைலுக்கு எந்த வகையான ப்ராப்ளம் இல்லை. இதோட பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரிக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது ஒரே நேரத்தில் சார்ஜும் பண்ணுது, ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணுது, பேட்டரி தனக்குள்ளே தக்க வச்சுக்குது இல்லையா. அப்போது சில பல இடங்களில் கீழே விழுந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ஹார்ஷான டேமேஜ் நடந்தாலோ இது வந்து ஃபால்ட் ஆயிரும். மற்றபடி இதோட பேட்டரி தான் அடிக்கடி போகுமே தவிர மொபைலுக்கு எந்த வகையான ஃபால்ட்டும் இல்லை. இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். மேபி இதை வாங்குறா இருந்தால் இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் டேக் பண்ணுறேன். நல்ல ப்ராடக்ட், பட் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் கேஜெட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷனாக இருக்கும். இதுகளுக்கு முக்கியமான விஷயங்களை அடுத்த வீடியோ போடுறேன். அதை பக்கத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.